இது ஏப்ரல் 2026ஆம் ஆண்டிற்கான ரிஷப ராசி பலன்கள் குறித்த ஒரு விரைவான சுருக்கம். இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கப் போற புதிய வாய்ப்புகள், மாபெரும் வெற்றிகள், அப்புறம் தவிர்க்க வேண்டிய சின்ன சின்ன தவறுகள் பத்தின தெளிவான ஜோதிட வழிகாட்டுதல் இது. முதலாவதாக, உங்களோட வெற்றியும் அங்கீகாரமும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 20இல் சூரியன் உங்க ராசியோட முதல் இடத்துக்கு வரதால உங்களோட தலைமை பண்பு உச்சத்தை தொடும். இலக்குகளை நோக்கிய பயணம் செம ஸ்பீடா நடக்கும். அப்புறம் ஏப்ரல் 24ல சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு மாறுறப்போ நீங்க இவ்ளோ நாளா வளர்த்துக்கிட்ட திறமைகளுக்கான முழு அங்கீகாரமும் உங்களை தேடி வரும். பல மாசமா நீங்க சிந்தின வியர்வைக்கும் விதைச்ச விதைக்கும் இப்போ அறுவடைக்கான நேரம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இரண்டாவதாக, அகபலமும் உறவுகளும். தொழில் ரீதியான இந்த வெற்றிக்கு நடுவுல செவ்வாய் கிரக சஞ்சாரத்தால உங்களோட மன உறுதி, ஒழுக்கம், ஆன்மீக பலம் எல்லாமே ரொம்பவே அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நெருக்கம் கூடும். இங்க ஒரு கேள்வி: ஆன்மீக பலம் அப்படிங்கிறது வெறும் சாமி கும்பிடுறது மட்டும்தானா, இல்ல உங்களோட சுய மதிப்பையும் கட்டுப்பாட்டையும் உணர்த்துற உளவியல் ரீதியான பலமா? இது கண்டிப்பா உங்களுக்குள்ள பிறக்கிற புது தன்னம்பிக்கை தான். இறுதியாக ஒரு சின்ன எச்சரிக்கையும் அதற்கான தீர்வும். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால கம்யூனிகேஷன், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், பேங்க் பரிவர்த்தனைகள்ல உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. வேகமா போற ஹைவேல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்தா எப்படி நிதானிப்போமோ அதே மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள்ல இந்த மாசம் ரொம்பவே நிதானம் வேணும். இந்த தடைகளை தாண்டி சமநிலையை அடைய 4 கேரட் மரகத கல் போடுறதும் தினமும் சூரா ஷம்ஸ் ஓதுறதும் பெஸ்ட் தீர்வா பரிந்துரைக்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல ரிஷப ராசிக்காரங்க அவங்க பேசுற வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்தா எண்ணற்ற வெற்றிகளையும் உறுதியான உறவுகளையும் ரொம்ப ஈஸியா வசப்படுத்தலாம்.